மற்றும் எங்களுடைய முதன்மை வேட்பாளர் கருணாகரன் குமரன் அவர்களே மற்றும் என்னுடைய சக வேட்பாளர் அவர்களே, இங்கு இந்த கொட்டும் வெயிலிலும் இங்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய அருமை சகோதர தந்தையமார் தாய்மார்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்று 76 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி காலத்தில் எங்களுடைய காலத்தில் ஆட்சியாளர்களில் அதாவது ஆட்சியாளர்களில் நல்ல ஒரு தலைவர் கிடைத்தாரா என்று தேடி பார்த்தால் இல்லை என்றுதான் நான் கூறுவேன். மக்களே, நீங்கள் கூறுங்கள், அரசியல்வாதிகளில் நல்ல ஒரு தலைவர் கிடைத்தாரா இல்லையா? 76 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது எங்களுடைய இயேசுபாலன் குழந்தை பிறந்தது போன்று இந்த ஆசிரியர்களை அழிப்பதற்கு அல்லது ஊழலற்ற அரசாங்கத்தை அழிப்பதற்கு உங்களுடைய குழந்தையாக அருண தோழர் பிறந்திருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்கள். உங்களுடைய தோழர் அருண தோழர், எங்களுடைய தோழர் ஜனாதிபதி அல்ல, உங்களுடைய தோழர் அருண தோழர். இவர் ஏழை மக்களுக்கு ஏழ்மையாக இருந்திருக்கின்றார், பழகிருக்கின்றார். அவர் மட்டுமில்ல, அவருடைய தோழர்களுடைய எங்களுடைய சந்திரசேகர் தோழரும் அப்படித்தான் இருந்திருக்கின்றார். எனக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை. தந்தை தாய் போன்று என்னை வளர்த்து இந்த இடத்துக்கு பாராளுமன்ற தேர்தலில் களமிருந்து இந்த மேடையில் பேசுவதற்கு காரணமானவர் சந்திரசேகர் தோழர் தான் என்பதை கூறிக்கொள்கிறேன். மக்களே, இதே போன்று உங்களுடைய நிலைமையை அறிந்து ஒரு கூலித்தோழர் ஆகிய ஜனாதிபதியாகிய அருண தோழர், கூலித்தோழராகிய மகராகிய ஜனாதிபதி இன்று ஜனாதிபதி ஆகும் போது எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் காலம் வந்துவிட்டது. அதற்கு அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தாய்மார்களாக தந்தைமார்களாக நீங்கள் எல்லோரும் வழிவேக வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த கடந்த கால அரசியலையோ அல்லது கடந்த கால அந்த அழுக்கான விஷயங்களை பற்றியோ நான் கதைக்க வரவில்லை. எனினும் 2019 ஆண்டு இருந்து நான் கதைக்க வருகின்ற கட்டாயத்தில் இருக்கின்றேன். 2019 ஆண்டு இந்த அல்கம அல்லது கோத்தபாய ராயபக்ச வம்சம் எப்படி ஆட்சிக்கு வந்தது ஒரு முறை யோசித்து பாருங்கள் மக்களே. இந்த ஈஸ்டர் தாக்குதலை கூறிக்கொண்டுதான் ஆட்சி பீடம் ஏறினார்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எனது சகோதரர்கள் அல்லது உங்களுடைய சகோதரர்களை கொண்டுதான் இந்த வெற்றி பீடம் ஏறினார்கள். 2022 ஆண்டு ஆட்சி பீடம் அதாவது பொருளாதார பிரச்சனை ஏற்படுகின்றது. அன்றைய தினம் பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போது மக்களால் அதாவது துட்டகமின் மன்னர்கள் தொடர் ஆட்சி என்று கூறிய இந்த கோத்தபாய ராயபக்ச வம்சத்தை அதே மக்களால் விரட்டி அடிக்கப்படுகின்றதா இல்லையா? அதே 2024 ஆண்டு இந்த ரணில் விக்ரமசிங்கவையும் மக்கள் விரட்டி அடித்து விட்டார்கள். அதாவது புதுமுகம், ஊழலற்ற அரசாங்கம், நியாய நீதி. உங்களுடைய தோழன் அருண தோழர் வந்திருக்கின்றார், உங்களுடைய மண்ணில் வந்திருக்கிறார், உங்களுடைய தோழராய் வந்திருக்கிறார். உங்களுடைய கௌரவங்களை நீங்கள் உங்களுடைய வெற்றி பாதையில் அதாவது ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள் மக்களே. 76 ஆண்டுகாலமாக எல்லோருக்கும் போட்டிருந்தோம், எல்லோருக்கும் வாக்களித்திருக்கின்றோம். எங்களுடைய அதாவது திசை காட்டிக்கு ஒரு தடவை சால் சந்துமார்கள் 44 நாட்களில் உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்றால் 5 வருடம் தந்து பாருங்கள். இந்த இலங்கை நாட்டை பூராக மாற்றி காட்டுவோம் மக்களே என்று கோரிக்கொண்டு இந்த கொழும்புத்துறையுடைய மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் உங்களுடைய கணிசமான ஓட்டு இருந்தது என்பதை நான் அறிவேன். ஆனால் பாராளுமன்ற தேர்தலிலும் உங்களுடைய பங்களிப்பு இருக்குமா இல்லையா மக்களே? சொல்லுங்கள், ஒரு நிமிஷம். இருக்குமா இல்லையா? இங்க திசை காட்டிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றதை நான் இந்த மேடையில் கூறிக்கொண்டு உங்களுடைய சின்னம் வழிகாட்டியே திசை காட்டி என்பதை கூறிக்கொண்டு இந்த மேடையில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.